அந்த நிகழ்ச்சி படப்பிடிப்புக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் கடுமையான தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. இருட்டு என்பதால் தெரியவில்லை. இல்லை சார், கூட்டம் அவ்வளோ இருக்கப்ப தடி நடத்தினா ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து இறக்குறதுக்கு தானே சார் அதிகம். அதுதான் இப்படி நடந்திருக்கு. இதைத்தான் விரிவாக விசாரணை செய்யணும். இப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் காவல்துறையில் லத்தி சார்ஜ் பண்ணுறதுன்னு ப்ரொசீஜர் இருக்குது. ஆர்ம்ட் ரிசர்வ் கான்ஸ்டபிள் கையில் லத்தியோடு இருந்தாலும் எடுத்தவனே அவனாலாம் கையை நீட்டி எந்த பொதுமக்களையும் அடிக்க முடியாது. சார்ஜுன்னு உயரதிகாரிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் சார்ஜ் பண்ண முடியும். அப்போ சார்ஜுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாராவது ஒரு அதிகாரி கொடுத்துருக்கணும். இன்னொன்று எதுக்கு அடிச்சாங்க, என்ன நடந்தது அங்கே? லத்தி சார்ஜ் நடந்தது உண்மை. அது எதுவுமே வீடியோவாக பதிவாகாமல் போனதற்கான காரணம், இப்போ நானும் அந்த இடத்துல இருக்கோம், அங்கே அடிக்கிறாங்க, வீடியோ எடுக்க முடியுமா? தோணுமா? ஓட தோணுமா? தப்பிச்சு ஓட தான் சார் தோணும். சார் ஊடகங்கள் எடுக்கலாம்ல சார்? ஊடகங்கள் அந்த தடியடி நடந்த இடத்துல ஊடகங்கள் இருப்பாங்களா? விஜய் கவர் பண்ணிருப்பாங்களா? எங்கே தடியடி நடக்கணும் ஊடகங்களுக்கு எப்படி தெரியும்? தடியடி தொடங்கியதும் வேகமாக மக்கள் சிதறி ஓடுகிறார். நடுவில் நல்ல லத்தி சார்ஜ் நடந்திருக்குன்றாங்க. மக்கள் சிதறி ஓடும்போது கூட்டம் எப்படி பிஹேவ் பண்ணும்? அவனுக்கு அடியிலேருந்து தப்பிக்கணும், உயிரை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் இந்த ஸ்டாம்பேட் நடந்ததற்கு ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஒரு முக்கியமான காரணம், இந்த தடியடி நடந்தது ஒரு முக்கியமான காரணம், அண்ட் ஆம்புலன்ஸ் வந்ததும் ஒரு முக்கியமான காரணம். அதான் சார், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சார், ஆம்புலன்ஸ் வரும்போது மக்கள் பின்னாடி வழி கொடுக்கறதுக்காக போகும்போது அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த செய்தியை எந்த மீடியாலையும் பார்க்க முடியலையேங்க சார். இந்த தகவல் மீடியாவுக்கு போய் சேரலையா, இல்லை திட்டமிட்டு மறைக்கப்படுதா? திட்டமிட்டு மறைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த குழியில் விழுந்துட்டாங்கன்ற ஒரு விஷயம் ஊடகங்களில் பரவலாக பதிவு செய்யப்பட்டால் மக்கள் இயல்பாக இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்தில் குழி எதற்காக இருந்தது, அந்த குழி ஏன் மூடப்படாமல் விட்டது, மக்கள் கூடக்கூடிய இடத்தில் குழியை ஏன் காவல்துறையும் உள்ளாட்சி நிர்வாகமும் அனுமதித்தது என்ற கேள்வி இயல்பாக வரும். இப்போ இந்த இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னு பார்த்தாங்கன்னா கூட்டம் எப்படி சேருன்றது தெரிஞ்சு அங்கே பக்கத்தில் எல்லா இடத்தையும் உள்ளூர் காவல் அதிகாரிகள் சுற்றி பார்ப்பது வழக்கம். அப்படி சுற்றி பார்க்கையில் இந்த இடத்துல குழி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக மண்ணை போட்டு மூடுங்க. இந்த பக்கத்து யாராவது தெரியாமல் விழுந்துருவாங்க. கூட்டம் போய் அது மேலே விழலனாலும் தெரியாமல் நடந்தால் யாராவது அதில் விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மூடுங்கன்ட்டு உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அதே போன்று இந்த சாக்கடை மூடாமல் அப்படி திறந்துருக்கு, அதுக்குள்ளே நிறைய பேர் விழுந்து சடலங்களை எடுத்தாங்களா? இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அந்த சாக்கடை திறந்துருக்குல்ல. ஸோ இந்த விஜய்க்கான கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? இப்போ அதிமுக ஆளுங்க வர்றாங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு பேக்கெட்டாக இருக்காது, பார்த்துட்டு அப்போ அந்த பக்கம் ஓட்டர் இருக்குப்பா போகாதுன்ட்டு போயிடுவாங்க. விஜய் கூட்டம் கண்மூடித்தனமாக விஜய் பார்த்துக்கிட்டே பின்னாடி நடக்கக்கூடிய கூட்டம். அப்போ இதையெல்லாம் சரி செய்திருக்க வேண்டும். அப்போ இதையெல்லாம் சரி செய்யாமல் அனுமதி கொடுத்து அந்த இடத்தில் நிகழ்ச்சியை நடத்த வைத்தது எப்படியாவது நடக்கட்டும்னு உள்ளூர் நிர்வாகம் நினைத்தது என்று தானே நாம் புரிந்து கொள்ளும். அதுவும் சார், அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அனுமதி கிடைத்தது, அனுமதி கிடைக்கவில்லை, சடனாக அனுமதி கொடுத்துட்டாங்க. இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால விஜய் தரப்பில் இருக்கவங்க கூட அதெல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நேரம் கிடைச்சதா? அங்கே இருக்க மாவட்ட செயலாளரே போய் அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தாரான்னு தெரியல சார் நம்மளுக்கு. இதையெல்லாம் சரிபார்த்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டன என்று சொல்வதற்கான நிர்வாகிகளும் அங்கே இல்லை, அதற்கான உட்கட்டமைப்பும் தாவேகவில் இல்லை என்பதுதான் யதார்த்தம், அதுதான் நிதர்சனம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்காரு சார். அதிமுகவாக இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்ககிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குது, முன்ன பின்ன பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், பிரச்சாரமாக இருக்கட்டும், அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இவங்களும் அதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப பக்குவமாக சொல்லியிருக்காரு. அப்போ உங்ககிட்ட அதற்கான கட்டமைப்பு இல்லை, கண்மூடித்தனமான கூட்டம் வருது. அப்போ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறதுக்கு உங்ககிட்ட ஆட்கள் இல்லைன்னா எதுக்கு கூட்டம் நடத்துறீங்க? அவர் சொல்கிறார்ல பழனிசாமி, அனுபவம் இருக்குது, எங்கள் தலைவர்களுக்கு அனுபவம் இருக்குன்னு. அனுபவம் உள்ள உள்ளூர் நிர்வாகிகள் யார் சார்? இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை தான் இதை சிறந்த முறையில் கண்காணிச்சிருக்கணும், அவங்களோட பொறுப்பும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஆனால் தாவேக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதை பயன்படுத்தி விஜயுடைய அரசியல் நடவடிக்கைகளை முழுமையாக முடக்குவதற்கான வேலைகளில் திமுக ஈடுபட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு செய்ததை தவறு என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால் கவனக்குறைவாக மரணத்தை ஏற்படுத்துதல் என்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் சட்டம், பண்ணணும். இதை விசாரித்து இதுக்கு யாராவது இதற்கு காரணமா என்பதை கண்டறிய வேண்டும், அதுதான் நியாயம். ரைட்டுங்களா? மெரினா ஏர் ஷோவில் 5 பேர் இறந்தார்கள் அல்லவா, அதுவும் மரணம் தானே. இதையும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கு. என்ன சொன்னார்?
ஏர் ஷோ நடந்துச்சு, அப்பயே நீங்கள் வந்து அதை கண்காணிச்சு எவ்வளோ கூட்டம் வருதுன்றத அது சம்மந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. கரெக்டாக சொல்லியிருக்காரு. ரைட்டா? இப்போது ஏர் ஷோ நடந்துச்சு, அதுவும் யாருடைய கவனக்குறைவாலோ நடந்த விபத்து. கரெக்டா? அப்போது அந்த ஏர் ஷோவில் ஏற்பட்ட 5 மரணங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? விசாரணை நடத்தப்பட்டதா? புஷி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாம் காரணம், உள்ளூர் மாவட்ட செயலாளர் எல்லோரும் காரணம் என்று நீங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள். ஏர் ஷோவில் ஏற்பட்ட 5 மரணங்களுக்கு யார் காரணம், யார் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தீர்கள்? இங்கே அந்த மரணத்தை விசாரிச்சிருந்தீங்கன்னா இதையும் விசாரிக்கிறது சரி. நான் இப்போ இந்த வழக்கு பதிவு செஞ்சதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். வழக்கு பதிவு செய்யணும். 40 பேர் செத்துருக்கான், என்ன காரணம்ன்றது கண்டுபிடிக்கணும். எஃப்ஐஆர் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் அந்த மதியழக மாவட்ட செயலர் தலைமுறை போல இருக்குது, பதிவு செய்திருக்கிறார்கள். இதே போல் ஏர் ஷோலையும் பண்ணியிருக்கணும்ல. அங்கேயும் தானே பொதுமக்கள் 5 பேர் செத்தான். அதுக்கு யார் சார் பொறுப்பேற்கணும்? அப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னா யார் மேலே வந்து A1? அருண் தான் A1. சென்னை கமிஷனர் தானே ஏற்பாடு பண்ணுறாரு நிகழ்ச்சிக்கு. சென்னை கமிஷன் நிறைய பேர் அதுக்கு பொறுப்பாக வருவாங்க, மாநகராட்சி அதிகாரிகள், யாராவது ஒருத்தர் அதுக்கு காரணமாக இருந்திருக்குல்ல. அது அரசு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அல்லவா? அப்போ அரசு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கவனக்குறையில் 5 பேர் செத்தானா கண்டுக்காமல் விட்டுருவீங்க. தாவேக்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதில் 40 பேர் செத்தாங்கன்னா முதல்ல தாவேக்க நிர்வாகிகள் மேலே எஃப்ஐஆர் போடுவீங்களா? நான் சொல்கிறது இந்த தாவேக்க மேலே நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுவது சரி. அவர்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். 5 பேர் செத்ததுக்கு யாராவது காரணமாக இருந்திருப்பாங்க, நீங்கள் அதில் எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா? அது அரசு நடத்திய நிகழ்ச்சி தானே, அதில் ஏன் எஃப்ஐஆர் போடல? ஸோ முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். இன்றைக்கி இதனால் வந்து அரசியல் பயனடையலாம் என்று நினைக்கிறார், புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த 40 பேர் மரணங்களுக்கு அவருடைய கையாலாகாத காவல்துறையும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை முதல்வர் யோசிக்கவில்லை தானே? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம சேனலில் மட்டும்தான் டீட்டெயிலாக இதை பேசிக்கிட்டு இருக்கோம். போலீஸிங்கிறது போலீஸோட அடிப்படை வேலை. காவல்துறை இந்த சட்டம் ஒழுங்கு, உளவு சேகரிப்பு, மக்களுடைய பாதுகாப்பு, இவைதான் இந்த காவல்துறையினோட அடிப்படை கடமை, அடிப்படையான வேலை. ஆனால் இவர்கள் கடந்த 2 மாத காலமாக யார் டிஜிபியாக வரக்கூடாது என்பதில் தானே கவனம் செலுத்தினார்கள். நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கின்றன, ஏர் ஷோ மரணங்கள் நடக்கின்றன, மரக்காணத்தில் மரணங்கள் நடக்கின்றன. இவற்றுக்கு காரணமான அதே அதிகாரிகளை அதே பதவியில் தானே முதல்வர் வைத்திருந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அதிகாரி ஒழுங்காக வேலை செய்யலாம், அவனை மாற்றினா தானேப்பா அந்த தப்பு சரி செய்யப்படும். இப்போ நீங்கள் 5 பேர் மெரினா ஏர் ஷோவில் இறந்ததுக்கு காரணமான அருணை மாற்றிருந்தீங்கன்னா அவர் ஒழுங்காக வேலை செய்வார? அடுத்து வரவனுக்கு பயம் இருக்கும்ல. நீங்கள் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமான டேவிட்சனை நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா இந்த தவறு நடந்திருக்குமா? திரு டேவிட்சன் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விட சீமா அகர்வாலும் ராத்தோரும் டிஜிபியாக வந்துவிடக் கூடாது என்பதில் தான் முழுமையான அக்கறை இருந்தது. அதில் மட்டும்தான் அவர் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார். முருகானந்தத்துக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது? முருகானந்தம் டெல்லியில் போய் என்ன பேசணும்? முருகானந்தம் டெல்லிக்கு சென்று ராத்தோர் பேரையும் சீமா அகர்வால் பேரையும் வன்னிய பெருமாள் பேரையும் எடுங்க, பொறுப்பு டிஜிபி தொடர்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று அதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டும், அதற்கு ஏற்றாற்போல் அதற்கான தரவுகளை தயார் செய்வது, எவனையாவது ஒருத்தனை வச்சு சீமா அகர்வாலுக்கு எதிராக வீடியோ போட வைக்கிறது, ராத்தோருக்கு எதிராக புகார் கொடுக்க வைக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை எதிர்கொள்வதற்கான வேலைகளை செய்வது, அதில் தானே நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தீர்கள். இப்போது தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபியின் கீழ் செயல்பட வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன வந்திருக்கிறது? ஆளு இல்லையாங்க? எதுக்கு இப்போ பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கீங்க? அப்போது ரெகுலர் டிஜிபி போட விடாமல் தடுப்பதில் நீங்கள் காட்டிய கவனத்தை தாவேகாவின் பிரச்சார கூட்டத்திற்கான பாதுகாப்பில் நீங்கள் காட்டியிருந்தால் 40 பேர் இறந்திருக்க மாட்டார்கள் தானே? தாவேகோட பிரச்சாரத்திற்கு சார் அனுமதி கொடுக்கறதுக்கு காவல்துறை குளறுபடி இருக்கு, அதே மாதிரி பாதுகாப்புலையும் காவல்துறை குளறுபடி இருக்கு. ஆனா எத்தனை பேர் வருவார்கள் என்பதை மதிப்பீடு செய்வதிலும் உளவுத்துறையின் குளறுபடி இருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி காவல்துறை மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு அப்படித்தானே சார் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். திரு விஜய் அவர்கள் ஏன் அப்படி பேசினார் என்பது எனக்கு புரியவில்லை. திரு விஜய் அவர்களுக்கு உள்ளபடியே அரசியல் தெரியவில்லை என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். நேற்று அநேகமாக அந்த ஸ்டாம்பீடு நடக்க இருந்தது அல்லது நடந்து கொண்டு இருக்கிறது. ப்ராபப்ளி காவல்துறை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்று நன்றி சொல்கிறார். எதற்காக நன்றி சொல்ல வேண்டும்?
கூட்டு வந்து உள்ள வந்து தான் சார் விட்டாங்க, அதுக்கப்புறம் ஆளவே காணோம் சார். இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, கூட்டம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது தெரியுது. நகரக்கூட முடியாமல் உங்களது தொண்டர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள், குழந்தைகளை தூக்கி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள்னு தெரியுது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸை விடுறான். அந்த காவல்துறைக்கு நன்றி சொல்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு புரியல காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்னவெல்லாம் செய்யக்கூடியது இந்த காவல்துறை என்பது புரியாமல் தான் நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்கிறீர்கள். டிஜிபி இந்த செய்தி குறிப்பிலும் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இதைத்தான் குறிப்பிடுகிறார். விஜய் எங்களுக்கு நன்றி சொன்னார், பார்த்தீங்களா, நாங்கள் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு. அப்போ என்ன பொலிட்டிஷியன் நீங்கள்? காவல்துறை உங்களுக்கு எப்படி சார் நல்லா ஏற்பாடு பண்ணித்தரோம்? எப்படி ஏற்பாடு பண்ணித்தரோம்? அனுமதி கொடுக்க அலைய விட்டவங்க எப்படி சார் ஏற்பாடு பண்ணுவாங்க? இங்கே பண்ணியிருக்கிற ஏற்பாடு பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு? எப்படி ஏற்பாடு பண்ணித்தரோம் காவல்துறை? எடுத்த எடுப்பில் நன்றி சொல்கிறீங்க. நிகழ்ச்சி முடியும் போதும் நன்றி சொன்னார். நான் பார்த்த உடனே என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் நினச்சேன் நான். எடப்பாடி எந்த கூட்டத்திலேயே நன்றி சொல்கிறத பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எச்சரிக்கை விடுப்பார். இந்த ஒழுங்காக ஏதோ ஒரு கூட்டத்தில் நான் பார்த்தேன், ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்காத வர வழியிலெல்லாம் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல, வண்டியெல்லாம் மறிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆட்சி மாறும், நீங்களாம் என்ன கதிக்கு ஆளாவீங்கன்றதை பார்த்துக்குங்கன்னாரு எடப்பாடி. பார்த்துருக்கியா? கவனிச்சியா? 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு சார். அவர் பவரில் இருந்தவர் சார், அவருக்கு கீழே போலீஸ்லாம் வேலை பார்த்துருக்கு. இன்னும் வந்து திரு விஜய் அவர்கள் பிரச்சார கட்டத்தில் தான் இருக்காரு. இன்னொன்று, உங்களுக்கு அவர்கள் ஒரு நாளும் உதவ மாட்டார்கள். அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் செந்தில் பாலாஜியின் கீழ் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். until unless you come to power. அதுக்கு நீ ஆட்சிக்கு வரணும், வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும், அதற்கு உழைக்க வேண்டும், அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். சார் இதுக்கு நடுவுலங்க சார், பனையூர் வீட்டில் போயிட்டு திரு விஜய் அவர்கள் இதை மாதிரி வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு, கொலையாளியே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராட்டம் பண்ணுறாங்க சார். அது யார்? எந்த பொதுமக்களும் கிடையாது, திமுக அனுப்பிய ஆட்கள். நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த வீடியோவை போட்டோமே, என்னை நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்லும் போதெல்லாம் பெண்கள் துடைப்பத்தோடு வந்து போராட்டம் நடத்தினார்கள் இல்லை, அவங்களாம் என்ன காவல்துறை சேர்ந்தவர்களா? சவுக்கு சங்கர்னா யாருன்னு கேட்குறாங்க, தெரியாது. காவல்துறை சேர்ந்தவங்களா? இதெல்லாம் திமுக ஏற்பாடு பண்ணுது. அதே போலத்தான் பனையூர் வீட்டுக்கு முன்பு கொலையாளியை வெளியே வந்துட்டு கோஷம் போட்டுட்டு அங்கே இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் திமுக ஏற்பாடு செய்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சம்பவத்தை சாக்காக வைத்து விஜயை முடக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் திமுக செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் சாக்கு. இந்த 40 பேரோட மரணத்தை வச்சு விஜயோட அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர